அவர் பிறந்த நாள் நன்றாக இருக்கட்டும். அவர் ஆட்சியை பொறுத்தமட்டில் வேதனைப்படக்கூடிய நிகழ்வாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் சீமான் விஷயத்தில் நடந்து கொண்ட நிகழ்ச்சி, அவருடைய வீட்டு காவலாளி ஒரு மிலிட்டரி மேன், எல்லை பாதுகாப்படை வீரரை காவல்துறை செய்த ஒரு கைது நடவடிக்கையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சர்வாதிகாரத்தனமான ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சியை மக்கள் பார்க்கின்றார்கள். இது கண்டிக்கத்தக்கது. யாரு அதிமுகவுக்கு கிளைக்கழகங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், குக்கிராமங்கள் தோறும் கிளைக்கழகங்கள் இருந்து பேரூராட்சி கழகம், நகர கழகம், மாவட்ட கழகம் அணிகள் சார்பாக பல கோடி தொண்டர்களை உள்ள கட்சி, 2 கோடிக்கு அதிகமான தொண்டர்கள் உள்ள மிகப்பெரிய கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் வாய்ப்பு கிடையாது, இடமும் கிடையாது. மும்மொழி கொள்கையை யார் நாடகமானாலும் சரி, எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் எடுத்திருக்கின்ற முடிவு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்திருக்கின்ற முடிவு, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எடுத்த முடிவைத்தான் எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடியார் அறிவித்திருக்கின்றார். இருமொழி கொள்கை தான் தொடரும். அதற்குத்தான் அதிமுக ஆதரவு கொடுக்கும். 3வது மொழியை விருப்பப்பட்டவர்கள் படிக்கலாம், அதை திணிக்கக்கூடாது என்ற அறிவிப்பை எங்களுடைய பொதுச்செயலர் சொல்லியிருக்கிறார். இதுதான் கட்சியினுடைய நிகழ்வு, கட்சியினுடைய முடிவு. அதிமுகவை யாரும் பலவீனப்படுத்த முடியாது. அதிமுக இல்லாதவர்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி விட்டு வெளியேறி போய் வேற கட்சியில போட்டி விட்டவங்க, வேற கட்சியோடு சேர்ந்தவங்க, இவங்க எல்லாம் வந்துகிட்டு ரெட்டலை எனக்கு வேணும், கட்சி எனக்கு வேணும் சொன்னோம்னா யாரும் கேட்டுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு பாத்துக்கிறாரு, தேர்தல் கமிஷன் பாத்துக்கிறாரு. அது அதிமுக தொடர்ந்து பாத்துக்கிற மாட்டாங்க, பாத்துட்டு இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் கட்சியில தொடர்பே இல்லாதவங்க, கட்சி விட்டு வெளியேறி வேற கட்சியில் நின்னாச்சு. ஆகவே கட்சியில சேரணும்னு சொன்னா எடப்பாடியார் பொதுச்செயலத்தில் கடிதம் கொடுத்து அவர் விருப்பப்பட்டால் சேர்ப்பார்கள். இதுதான் கட்சியினுடைய நடைமுறையை ஒழிய இன்றைக்கு அதிமுக தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி, புரட்சித் அம்மாவுக்கு பின்னாடி எடப்பாடியுடைய பொற்கரங்களை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அவர் சொல்வதுதான் அதிமுக வேதவாக்கு. அது பற்றி எடப்பாடியார் முடிவெடுப்பார். தேர்தல் வருகின்ற நேரத்தில், தேர்தல் நெருங்கிற நேரத்தில் அற்புதமான கூட்டணி அமைப்பார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேவையான ஒரு நல்ல கூட்டணி அமைப்பார். இன்றைக்கு இந்தியாவிலேயே மத்திய அரசை சார்ந்து ஒரு கட்சி இருக்கும், இல்ல மாநில அரசை சார்ந்து ஒரு கட்சி இருக்கும். 2 ஆளுங்கட்சி எதிர்த்து கட்சியை நடத்துகின்ற ஒரே திறமை உள்ள எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் எங்களுடைய பொதுச்செயலர், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச்செயலர் எடப்பாடியார் தான். ஆகவே எங்களுக்கு எந்த கூட்டணி வலுவாக இருக்கும், யாரை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், சிறுபான்மை மக்கள், பெரும்பான்மை மக்கள், பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், யாரால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தி அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக அமைப்பார் எடப்பாடியார். நன்றி, வணக்கம்.